சீக்கிரம் என் பொண்ணுக்கு என்னாச்சு பாருங்க டாக்டர். ரத்தம் ரொம்ப வருது டாக்டர், சீக்கிரம் பாருங்க டாக்டர். ஓ, என்னாச்சு உங்க பொண்ணுக்கு? ஏன் இவ்ளோ பிளட் போய்கிட்டு இருக்கு? விளையாண்டுட்டு இருக்கும் போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு டாக்டர், சீக்கிரம் என்னன்னு பாருங்க டாக்டர். மை காட், பிளட் வேற ரொம்ப போய்கிட்டு இருக்கு. சரி, நான் என்னாச்சு பாக்குறேன், நீங்க இங்கேயே உட்காந்து வெயிட் பண்ணுங்க, ஓகேங்களா? பாஸ், இந்த பிளட் எல்லாம் தொடச்சி எடுத்துடலாம். பிளட்லாம் நல்லா தொடச்சி எடுத்தாச்சு. மை காட், பேரடிலேயே உங்களுக்கு நல்லா அடிபட்டிருக்கனால பேரடியில் வந்து ரத்தம் போய்கிட்டே இருக்கு. ஸோ உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். அவங்க பேரண்ட்ஸ் போய் இன்ஃபார்ம் பண்ணலாம். பேஷண்ட்டுக்கு பேரடியில் தான் நல்லா அடிபட்டிருக்கு. ஸோ அங்கே வந்து பிளட் நிறைய வந்துட்டே இருக்கு. ஸோ ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கூட்டு வந்திருந்தா கூட ஆப்ரேஷனே பண்ணாமல் காப்பாற்றிருக்கலாம். பட் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால் இப்போ கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும். 10 நிமிஷத்துக்கு முன்னாடியா டாக்டர்? ஆக்சிடென்ட் ஆகி 5 நிமிஷம் தான் டாக்டர் ஆச்சு. ஓ, அப்படியா? சரி, நான் என்னன்னு பார்க்குறேன். ஆனால் ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். ஓ, இவங்களுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு. ஆப்ரேஷன் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும்னு சொல்லிடுவோம். ஆப்ரேஷன் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஆப்ரேஷன் அப்போ சீக்கிரம் பண்ணுங்க டாக்டர். என் பொண்ணு சரியாகணும்னா நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறீங்க. அப்போ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க டாக்டர். ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணால் நீங்கள் ரிசப்ஷனில் போய் 2 lakhs கட்டிட்டு வந்துடுங்க. நாங்கள் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். 2 லட்சமா? ஆப்ரேஷன் பண்ணணும்னா எப்படியும் 2 lakh ஆகும்ல. நான் இப்போவே காசு ரெடி பண்ணி கொண்டு வரேன். அதுக்குள்ளே நீங்கள் ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க டாக்டர். லேட் மட்டும் பண்ணிடாதீங்க. நான் இப்போவே ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறேன். ஓகே, உங்கள் ஹஸ்பண்ட் காசு ரெடி பண்ணிட்டு வரக்குள்ள நான் ஆப்ரேஷன் தேவையான எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறேன். மைனி, என்ன மைனி ஆச்சு? ஃபாத்திமாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆமா அப்துல்லா, ஃபாத்திமாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு விளையாண்டுட்டு இருக்கும் போதே. உங்கள் அண்ணன் காசு தான் ரெடி பண்ண போயிருக்காங்க. ஆப்ரேஷன் உடனே பண்ணியே ஆகணுமா? அண்ணன் காசு தான் ரெடி பண்ண போயிருக்கா. அப்போ நானும் போய் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். என்னமாச்சு டாக்டர்? என்னமா பார்த்துட்டு சொன்னாங்க? உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டாங்க. பெரில கடுமையாக அடிபட்டிருக்கான். அதனால தான் 2 பேருமே பணத்துக்கு ரெடி பண்ண போயிருக்காங்க. எதுவும் ஆயிடக்கூடாது. டைம் வேற போய்கிட்டே இருக்கு. இன்னமும் காசு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சக்கரை உங்களுக்கு ஆப்ரேஷன் வேற பண்ணியாகணுமே. என்ன பண்றாங்க உங்க ஹஸ்பண்ட்? இவ்வளோ நேரமா படத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு டக்குனு ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும். ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காங்க. டாக்டர் இப்படி சொல்றீங்க? ஆப்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்களேன் டாக்டர். பணத்தை ரெடி பண்ணிட்டு வந்துருவாங்க டாக்டர். அவங்க இன்னைக்குள்ள பணத்தை ரெடி பண்ணிட்டு வருவாங்களான்னு தெரில. ஆனால் அவங்க ரொம்ப கிரிட்டிக்கலாக போய்கிட்டு இருக்கு. அதான் நான் இப்போவே ஆப்ரேஷன் மட்டும் ஸ்டார்ட் பண்ணுறேன். பட் சீக்கிரமாக பணத்தை கட்ட சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஐகோசி போட்டுக்கலாம். இவங்க இன்னைக்குள்ள பணத்தை ரெடி பண்ணிட்டு வருவாங்களான்னு கூட தெரியல. நம்ம இப்போவே ஆப்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹாஸ்பிட்டல் வேற என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியல. ஃபாத்திமாக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல. யாரும் பயப்படாதீங்கப்பா. ஃபாத்திமாக்கு எதுவும் ஆகாது. நம்ம ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓ, எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? சரி, வாங்கப்பா விளையாடலாம். என்ன அப்படி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? ஹே கவிஷா, இப்ப எதுக்கு கூப்பிடுற? விளையாட தானே கூப்பிட்டேன். என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம விளையாட கூப்பிட்டு இருக்க? நான் என்ன அஞ்சலா பண்ணேன்? இப்ப எதுக்கு ஆளுக்கால அவ மேல கோவப்பட்டு இருக்கீங்க? இங்க என்ன நடந்துச்சுன்னு அவளுக்கு தெரியாதுல்ல. நம்ம சொன்னா தானே தெரியும். ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க என்னதான் நடந்துச்சு? என்ன நடந்துச்சாவா? ஃபாத்திமாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னன்னா சொல்றீங்க? ஃபாத்திமாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? எப்போ? இப்பதான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. எப்படிப்பா ஆச்சு? அதுவும் அப்படி நாங்க எல்லாரும் விளையாண்டுட்டு இருக்கோம். ஓடி பூச்சி விளையாண்டுட்டு இருக்கும் போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அவளுக்கு. அப்ப வாங்க நம்மளும் ஹாஸ்பிடல் போலாம். நம்மளாம் குட்டி பசங்க, நம்மளாம் அங்க போக வேணாம்னு சொல்லிட்டாங்கப்பா. அவங்க வீட்ல இருந்து எல்லாருமே போயிருக்காங்க. சரிங்க ரோஷக்கா, வந்துட்டீங்களாங்க? பணம் எங்க? நானும் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் கேட்டு பார்த்துட்டேன். என் ஃப்ரெண்டுகிட்ட இருந்து எல்லாத்தையுமே கேட்டு பார்த்தேன். யார்ட்டுமே 2 லட்சம் இல்லையா. என்னப்பா நீ இப்படி சொல்ற? பணம் இல்லாம எப்படிப்பா? மைனி கவலைப்படாதீங்க, பணத்தோட நான் வந்துட்டேன். உனக்கு பணம் கிடைச்சிருச்சாப்பா? சீக்கிரம் போய் ரிசப்ஷன்ல கட்டிட்டு வாப்பா. ரிசப்ஷன் கட்டிட்டே வந்துட்டேன். ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சா இல்லையா? அதெல்லாம் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்க. நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சிடும்லம்மா. பயப்படாதீங்க மாமி. இங்க இருக்கிறதுல நீங்க தான் பெரியவங்க. நீங்க தான் எங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். நீங்களே அழுதுட்டு இருந்தா எப்படி மாமி? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது ஃபாத்திமாக்கு. டாக்டர், இப்போ ஃபாத்திமா எப்படி டாக்டர் இருக்கா? கண் முடிச்சிட்டல டாக்டர்? ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு.
பட் இன்னும் அவங்க மயக்கத்தில் தான் இருக்காங்க. மயக்கம் தெரியறதுக்கு எப்படியும் ஒரு 24 hours ஆகும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு என்ன அப்படிங்கிறது தெரியும். 24 மணி நேரமா? அப்போ அதுக்கு முன்னாடி அவங்க கண் முழிக்க மாட்டாங்களா? 24 4 hours ஆகும் அவ்வளோதான். பட் அதுக்கு முன்னாடி அவங்க கண்ணில் ஓப்பன் பண்ணாலும் பண்ணலாம். ஓகே, இன்னொரு 3 இன்ஜெக்ஷன் போட வேண்டியது இருக்குது. அது முடிச்சுட்டு வந்துடுறேன். அம்மா அம்மா ஃபாத்திமா கண் முழிச்சிட்டியா? சரி இரு, நான் உங்கள் பேரண்ட்டை கூப்பிட்டுட்டு வரேன். ஹோ, ஃபாத்திமா கண் முழிச்சிட்டாங்க. யாரெல்லாம் வந்து பாருங்க, பட் கூட்டம் போடாதீங்க. ஃபாத்திமா ஃபாத்திமா என்னம்மா ஆச்சு எனக்கு? உனக்கு ஒன்றும் ஆகலை, நீ கண் முடிச்சிட்ட சரியா? நம்ம இன்றைக்கே வீட்டுக்கும் போயிடலாம். டாக்டர் உன்னை இப்போவே கூட்டு போகலான்னு சொல்லிட்டாங்க சரியா? இனிமேலாவது பார்த்து விளையாடணும், புரியுதா? சரிம்மா, இனிமே நான் பார்த்து தான் விளையாடுவேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கம்மா? அத்தாவை எங்க, பாட்டி எங்கம்மா? மாற்றிட்டு போகிறதுக்கு ட்ரெஸ் இல்லைல்ல, அதான் அத்தை ட்ரெஸ் எடுக்க போயிருக்காங்க சரியா? அத்தாவும் சச்சாவும் ட்ரெஸ் எடுக்க போயிருக்காங்க. பாட்டி வெளியே தான் உட்காந்துருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு சரியா? கொஞ்சம் நேரத்தில் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தோடனே நீ உன்னை கூட்டு போயிடலேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுமா. மாமி நான் பார்த்துட்டு வந்துட்டேன். நீங்களும் ஃபாத்திமா பார்க்கணுன்னா போய் பார்த்துட்டு வாங்க. கண்ணு பாத்திமா பயந்தே போயிட்டேன். பாட்டிக்கு என்னமோ ஆயிருமா, நல்ல வேலை பொழைச்சு விட்டேன். பாட்டி நீங்க வந்துட்டீங்களா? இப்பதான் அம்மா கிட்ட உங்களை கேட்டேன். சரி கண்ணு, பட்னியாவே கிடக்கு. இனிமா சாப்பிடி வாங்கிட்டு வரட்டுமா? இட்லி இனிமா வாங்கிட்டு வரட்டுமா கடையில? இல்லை ஜூஸ் என்னமாவது குடிக்கிறியா? ஐயோ பாட்டி, அதெல்லாம் ஒண்ணு வேணாம் பாட்டி. சும்மா இரு பாத்திமா, சாப்பிடாம ஒன்றும் செய்யாம இருக்கா. இரு, நான் ஒரு ஆப்பிள் ஜூஸ் வாங்கிட்டு வர சொல்றேன். இரு. கழிச்சா ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். முகமது உன் தம்பி எங்க? அத்தெல்லாம் எங்கப்பா? இல்லம்மா, ஃபாத்திமா ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கால்ல, அதான் ஆப்பிள் ஜூஸ் வாங்க போயிருக்கா. இப்போ வந்துருவான். நானே ஆப்பிள் ஜூஸ் வாங்க சொல்லுன்னு நினைச்சேன். அவனு எங்க போயிட்டானா? அப்ப சந்தோஷம். சரி வரட்டும். சரி ட்ரெஸ்ஸை மாத்தி கூட்டு வாமா பிள்ளையே. சரி நான் போய் அவள் ட்ரெஸ்ஸை மாற்றி கூட்டு வரேன். பாத்திமா இன்னும் அத்தை ட்ரெஸ் எடுத்து வந்துருச்சு, வா ட்ரெஸ் மாற்றிக்கோ. ஓகேம்மா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். வாங்கம்மா வீட்டுக்கு போகலாம். இங்கே இருக்கவே பிடிக்கல. வீட்டில் ரொம்ப ஜாலியாக போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் விளையாடணும். வீட்டுக்கு போக தான் போகிறோம். வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கணும், புரியுதா? விளையாட போகிறேன்னு இப்போமே ஆரம்பிச்சிட்டேன். இவ்வளோ நேரம் விளையாண்டுட்டு தான் இப்படி ஆயிருக்கு தெரியுமா? எப்படி அதுக்கப்புறம் விளையாடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? போமா, விளையாடிட்டு எனக்கு போர் அடிக்குமா? நான் விளையாட போவேன். ஒன்று பெர்மனண்டாவா விளையாட போவேன்னு சொல்லுது. ஒரு 2 நாளைக்கு வீட்டில் இருக்கணும், அதுக்கப்புறம் விளையாட போய்க்கலாம். சரி வா. சரிங்க டாக்டர், அப்போ ஃபாத்திமாவும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்போ நாங்கள் கூட்டு போகிறோம். அதாவது சைன்ஹின் ஏதாவது போடணுமா? ஓகே கூட்டு போங்க. சரி கொஞ்ச நாளைக்கு வந்து தலையில் மட்டும் தண்ணி படாமல் பார்த்துக்கிட்டா கொஞ்சம் நல்லது, சீக்கிரமாக குணமாயிரும். அப்புறம் கெட்டு வந்து நம்ம 2 நாளுக்கு ஒருக்கா மாற்றிக்கலாம். ஸோ 4 கழிச்சு கூட்டு வாங்க, கெட்ட மாற்றலாம். ஸோ அப்படிங்களா டாக்டர்? ஓகே. அப்போ கெட்ட எப்போ அவுப்பீங்க? அதுவும் சார் ஒரு 1 வீக் போகட்டும், அதுக்கப்புறமா நம்ம கெட்ட பெர்மனெண்ட்டாக ஒத்துக்கலாம். ஜூஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் ஃபாத்திமாட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். ஃபாத்திமா என்னப்பா ஒரு வழியா பொழைச்சிட்டப்பா. என்ன புடி ஜூஸ் குடி. சரிங்க சச்சா. நான் ஜூஸ் குடிக்கிறேன். என்ன ஜூஸ்? ஆப்பிள் ஜூஸ் சொன்னீங்க, ஒயிட் கலர்ல இருக்குது. ஆப்பிள் ஜூஸ் இல்ல, லெமன் ஜூஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுவும் நல்லதுதான், குடி. ஓகே சச்சா, நான் குடிக்கிறேன். சரி சச்சா, நான் குடிச்சு முடிச்சிட்டீங்களா? அதை எடுத்துட்டு போயிருங்க, நான் மட்டும் போறேன். அம்மா சரி டாக்டர், அப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு வரோம். வாங்கம்மா. ஃபாத்திமா அப்பா வருவா? இப்ப வந்துருவான்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இன்னும் இந்த ரோஷன் வீட்டுக்குள்ளேயே வரல. என்னன்னு கேட்டு வருவோம். ரோஷன் வீட்டுக்கு வாங்க. எவ்வளோ நேரம் தெருவில் நிற்பீங்க? ஃபாத்திமா இங்கே தானே வர போகிறா, வேறு எங்கே போக போகிறா? அவளுக்கெல்லாம் எதுவும் ஆகாது. ஸோ வீட்டுக்கு வாங்க, வந்தோடனே வந்து பார்த்துக்கலாம். என்னம்மா சொல்கிறீங்க? எங்க கூட விளையாடும் போது தான் ஃபாத்திமாக்கு அப்படி ஆயிருக்கு. அதனால நாங்க என்னன்னு பார்க்க வேண்டாமா? இப்ப வந்துருவோமா ஃபாத்திமா? வந்தோடனே பார்த்துட்டு வரோம். சரிங்க பசங்க. அப்போ ஓரமாவது வந்து நின்றுங்களா? ஏன் இப்போ பார்த்தாலும் வீட்டு வாசலே நின்றுட்டு இருக்கீங்க? கழிஜா பேர்த்தி வீட்டுக்கு வந்துருச்சா என்னன்னு பார்த்துட்டு வருவேன். என்னவா ஏன்னா நீ இங்கே தான் இருக்கியா? கலிஜா மீனாட்சிம்மா என்ன மறந்துட்டீங்களா? கலிஜாம்மாலாம் வீட்டிலே இல்லையே, எல்லாம் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்காங்க. அதெல்லாம் மறக்கலம்மா. வீட்டுக்கு வந்திருப்பான்னு நினைச்சு வந்தேன், இன்னும் வரலையோ? பாத்திமா பிள்ளைக்கு வேற இன்னும் ஆச்சுன்னு தெரியல. இப்பதான் ஊர்ல இருந்து வந்துச்சு, அதுக்குள்ள இப்படி ஆயிப்போச்சு. பிறந்தநாள் அன்னைக்கு வேற. ஆமா மீனாட்சி அம்மா, பிறந்தநாள் அன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு அந்த பிள்ளைக்கு. ஹே ஃப்ரெண்ட்ஸ்,
என்ன பாத்திமா தலை பலமா அடிபட்டிருக்கு போல. அம்மா எங்க நீ மட்டும் தனியா இப்படி ஓடி வர? இப்பதானே ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்க, அதுக்குள்ள இப்படி ஓடி வரலாமா? அதானே இப்பதானே டாக்டர் சரியாக்கி விட்டுருக்காங்க, அதுக்குள்ள இப்படி ஓடி வர? அதுதான் மீனாட்சம்மா நானும் சொல்றேன், நில்லு நில்லுன்ற ஓடிட்டே இருக்கா. வா மீனாட்சி வாமா. என்ன வாங்க உள்ள வாங்க, ஏன் அப்படி வெளியே நிக்கியோ? ஆமா ஆமா மீனாட்சம்மா உள்ள வாங்க, எதுக்கு வெளியே நின்றுட்டு இருக்கீங்க? வீட்டுக்குள்ள வாங்க. வாங்க பசங்களை எல்லாரும் வீட்டுக்குள்ள வாங்க. அடி இருக்கட்டும் அப்படில கலிஜா, என்ன ஆச்சு பாத்திமாக்குன்னு பார்த்துட்டு போலாம்னா வந்தேன். பார்த்துட்டோம்ல, இன்னொரு நாள் வாரம் வீட்டில் ஏறலாப்பட்ட வேலை கிடக்குது, ஊர்லாப்பட்ட வேலை வேற. பேத்தி வேற வந்திருக்காள்ல, அவளை பார்க்கவே இங்கே நேரம் எடுக்குது, அதான் வெளியே வர முடியல. சரி சாயந்தரம் போல வந்து பார்த்துக்கிடுதேன். இப்போ நான் வீட்டுக்கு போறேன்னா நிறைய வேலை கிடக்குது. ஆமா சொன்னாக்குல எனக்கும் நிறைய வேலை இருக்கு, பாத்திரம்லாம் கழுவ வேண்டியது இருக்கு. இப்போ வேற அவங்க ஜாக் வேற வந்துருவாங்க, அதனால அவங்களுக்குலாம் சாப்பாடுலாம் கொடுக்குற மாதிரி வரும், அதனால போயிட்டு வரேன். சரி பசங்களா, அப்போ நீங்களாவது உள்ள வாங்களேன். நீங்களும் என்ன நழுவிட்டு போக போறீங்களா? அது ஒன்றும் இல்லை அண்ணி, மதியானம் சாப்பாடு கூட சாப்பிடல, இங்கே தான் நின்றுட்டு இருக்கோம். அப்புறம் அம்மா வைவாங்க, நாங்களும் போயிட்டு வரோம். சரிங்க பசங்களா, இப்போ எல்லாரும் போயிட்டு பார்த்து போயிட்டு வாங்க சரிங்களா? சாயந்தரம் போல் வாங்க. சரி பாத்திமா நீ வா உள்ள வா. அவங்க எல்லாருமே வீட்டுக்கு போக போகிறாங்களா, சாயந்தரம் தான் ஆட போகிறாங்கன்னா நீனும் சாயந்தரம் விளாண்டுக்கலாம். இப்போ வந்து ரெஸ்ட் எடுவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ சாயந்தரம் பார்க்கலாம். வீட்டுக்குள்ள போகிறேன். உனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் வீட்டு அப்படி இப்படி போட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு புறப்பட்டாச்சு. வீட்டில் அவ்வளோ வேலை இருக்குது, கிச்சன்லாம் எந்த டச்சத்தில் இருக்குதோ. சரி போய் நான் கிச்சன் வேலையை பார்க்குறேன், ஒழுங்காக தூங்குறேன் சரியா? பெட்டில் படுத்து ரெஸ்ட் எடு. இன்னும் 2 நாளைக்கு வீட்லேயே அடிச்சு போட்டுருவாங்களா? வீட்டில் இருக்க ரொம்ப போர் அடிக்கும். சரி கொஞ்ச நேரம் படுப்போம், நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு. ஹலோ சொல்லுங்க, நீ என்ன விஷயம்? ஒன்றும் காது கேட்கல வீட்டுக்குள்ளே, அதான் சரின்ட்டு வெளியே வந்தேன். இப்போ நல்லா காது கேட்கணே, சொல்லுங்க என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை மீனாட்சி. உங்க வீட்டுல இப்படியே போட்டு போயிட்டியா, தூசியா கிடக்குது. முன்ன நேரத்து பாம்புலாக்க சொன்னாங்க, ஏதோ பாம்புலாம் உங்க வீட்டுக்குள்ள போத வைக்கின்ட்டு. அதான் நீங்க வந்து என்னன்னு பாருங்க. இத்தனை 2-3 வருஷமா இப்படியே விட்டுட்டீல, அது இது வந்து கிடக்கும்லோ. பரிமலாவ சொன்னா போய் சொல்ல பாபையும் வீட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கோ. ஐயோ இப்போ உடனே வேற என்னால கிளம்ப முடியாது, பேத்தி வேற வந்திருக்கா ஊர்ல இருந்து. மருமோ பேத்தி மாமன்லாம் வந்திருக்கான். சரி நான் பார்த்துட்டு சொல்லுதேன், இப்போ உடனே கிளம்ப முடியாது, ஒரு 2 நாள் கழிச்சு பார்த்துக்கிடுதேன். சரிங்க மீனாட்சம்மா, பரமலாக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டேன். உங்க இஷ்டம், இப்ப பண்ணி பாக்கணுமோ பாத்துக்கோங்க. சரி நான் வைக்கிறேன். சரிப்பா வை. ஐயோ நம்மளும் அந்த வீட்டை அப்படியே விட்டுருக்க கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு வந்திருக்கோம். இப்ப எப்படி கிடக்குதோ. சரி இப்ப எப்படி போக முடியாது, ஒரு 2 நாள் கழிச்சு பாத்துக்கிடுவோம். என்னம்மா ஆச்சு, ரொம்ப டென்ஷனே ஆகி போன் பேசிட்டு இருந்த. அவன் ஏன்பா கேக்குற? நம்ம சொந்த வீடு எடுக்கலாங்க, அந்த வீட்டுல பாம்பு கிம்லாம் போதுன்னு பரம்பலா சொல்லியிருக்கா. அதான் ஒருத்தர் போன் பண்ணி சொல்றேன், ஊருக்காரன் ஒருத்தன். இப்ப என்ன செய்யன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதான் 2 நாள் கழிச்சு பாத்துக்கலான்ட்டு நீங்க வேற வந்திருக்கிய. இப்ப எப்படி நாங்க மட்டும் போக முடியும் தனியா? அதான் சரி 2 நாள் கழிச்சு நான் போன் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். என்னம்மா நம்ம சொந்த ஊருக்கு போய் எத்தனை வருஷம் ஆச்சு, போலாமா? என்னடி இப்படி சொல்றது? பேத்தி வேற ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கா, நிலா குட்டி வேற. இப்ப எப்படி போறது? ஐஷுக்காக தான் பாத்துட்டு இருக்கீங்களா? சின்ன பொண்ணுனா என்னம்மா, நம்ம பார்த்து பத்திரமா கூட்டு போயிட்டு வந்துடலாம். மாயா உங்க சொந்த ஒரு கிராமம் தானே, அங்க கூட்டு போங்க, நல்லா இருக்கும்ல, கூட்டு போங்கன்னு சொல்லிட்டே இருந்தா. ஒழுங்கா கூட்டு போவோமா? சரிப்பா ஏதோ சொல்ற, போவோம். இவன் என்ன இப்படி சொல்லிட்டு போறான்? சரி அவனே சொல்லுதான், பிள்ளைய கூட்டு போவோம், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்ட்டு. சரி அப்ப ஐஷு குட்டியும் மறுமொழியும் மகனையும் கூட்டு போயிட்டு வருவோம். என்ன மீனாட்சி தனியா உட்காந்து புலம்பிட்டு கிடக்கா? மீனா ஆமா புலம்பிக்கிட்டு தான் இருக்கேன், என்ன செய்ய? என் சொந்த ஊர் இருக்கிற சொந்த ஊர், அதுல ஒரு வீடு கட்டி வச்சிருந்தோம், அந்த சொந்த வீடு கிடக்குல, அதுக்குள்ள பாம்பு பீம்புலாம் போனா அப்படின்னு பரம்பலா போனா. அதான் சரி இப்ப எப்படி போவேன், இப்ப பாக்கணும், குச்சிக்கிற வாங்குங்க. அதான் சரி பாக்கையும் போவோமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என் மகன் போவோங்க, அதான் போறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? கிராமமா? நம்மளும் வந்து கிராமத்துலதான் இருந்தோம், இப்ப கிராமத்தை பார்க்க முடியலையே. நானும் வரட்டுமா கூட? அது நானே அதையாவது கூட கூட்டு போலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப நீனும் வாயே, உன் குடும்பத்தையும் கூட்டு வா, மருமகன் பேச்சு எல்லாத்தையும் கூட்டு வா, அதனால போயிட்டு வருவோம். பாத்துனா இப்பதான் உடம்பு இல்லாம ஆயிருக்கு, அவள் அங்க போய் நம்ம ரிலாக்ஸா இருப்பான்ல. சரி அப்ப ஸ்கூல் திறக்கிறதுக்குள்ள அவளையும் கூட்டு போயிருவோம். அப்படி ஏன்னா விட்டு ஃபேமிலியும் கூட்டு போயிருவோம். ஜாக்கு ஏன்னா பிள்ளை 2 பேரும் அப்படியே குடும்பத்தோட நம்ம 3 வீடு ஒன்னா போயிட்டு வந்துருவோம். என்ன 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்க போல? ஏன்னாவே வந்துட்டா அப்படின்னு சொல்லிடுவோம். இல்லம்மா என் பழைய வீட்டுல பாம்பு ஹிம்பு பத்துக்கிட்டு நடக்காங்க, சரி உங்களுக்கு கை கிளீன் பண்ணிடலான்னு போறேன். அதான் ஆமினா வாரேங்கா, அதான் அவ குடும்பத்தையும் கூட்டு போறேன். நீனு வரியா? உன்னையும் கூட்டு போறோம்.
ஆமாம்ல உங்கள் ஊரும் கிராமத்தில் தானே இருக்குது. கிராமத்தையும் நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் வர்றேன். என் பசங்களும் கண்டிப்பாக வருவாங்க. லீவில் எங்கேயுமே வெக்கேஷன் கூட்டு போல, கிராமத்துக்கு கூட்டு போவோம் இந்த வாட்டி. ஜாக்கிட்டே அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். நம்ம சும்மா ஒரு நாள் தான் வீடு வர போகிறோம், அங்கேயா தங்க போகிறோம். அதனால எதுவும் எடுத்துகிட்டு வருவேன். நான் சாப்பாடு மட்டும் கெட்டிட்டு போவோம், இல்லைன்னா ஹோட்டலில் சாப்பிடுவோம். பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு போவோம். அப்புறம் அந்த ஐஸ் பிள்ளை அபி அவன் ஃப்ரெண்டு, அதாவது பாத்திமா ஃப்ரெண்டு, அது எல்லா பிள்ளைகளும் கூப்பிட்டு போயிடுவோமா. அவன் அம்மா மறுபடியும் வர மாட்டாக்கா. ஒரு நாள் சொல்லிட்டு அவன் அம்மாட்ட போன் மட்டும் கேட்டு பிள்ளைகளை மட்டும் கூப்பிட்டு போவோம். அது ஒரு வாட்டி உன் பேச்சு பாத்தியமா வரமாட்டா, அப்படித்தானே? ஆமா, அதுவும் நீ இருக்கு. என் ஃப்ரெண்டு வர மாட்டேக்காதுவோ, நான் மட்டும் எப்படி வர முடியும்பா. சரி, அப்ப அந்த பிள்ளைகளும் கூட்டிட்டு போவோம். எல்லாரும் ஒன்னா பஸ் ஆடி மாதிரி பிடிச்சி போவோம். சரி, அப்ப எல்லா பிள்ளையும் கூட்டிட்டு நாளைக்கு கிளம்பிடுவோம். இது பஸ்ல போவோம். சரியா? நான் ஒரு பெரிய வேனுக்கு இது பண்ணிடுறேன். பஸ்ல எல்லாம் கூட்டமா இருக்குமில்ல, நான் ஒரு வேனை அரேஞ்ச் பண்ணிடுறேன். சரியா? அதுல ஒரு பெரிய வேனை, எனக்கு தெரியும் ஒரு பையனு, அந்த பையனை கூப்பிட்டாலே வந்துருவான் நமக்கு. சரியா? நம்ம எல்லாம் ஒன்னா போயிடலாம். சரி, அப்ப நம்ம நாளைக்கு கிராமத்தை சுத்தி பார்க்க போறோம். சரியா? சரி, அப்ப சந்தோஷமான விஷயம் தான். சரி, அப்ப நான் வீட்டுக்கு போறேன். நம்ம வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பில்லிங் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ கிராமத்தோட சந்திக்கலாம். ஓகே, பாய்.